ஒரு நாள் முல்லா தன்னோட வீட்டு வாசல்ல ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரை பார்க்க ஒரு நண்பர் வந்தாரு. முல்லா, பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா நடக்க போகுது. அதுல பெரிய சந்தையும் நடக்க போகுது. நீங்க ஏன் அங்க போய் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு கேட்டாரு. உடனே அதை கேட்டதும் முல்லா சந்தோஷமாயிட்டாரு. அடடா, திருவிழான்னா பெரிய கூட்டம் பெறும். அங்க வியாபாரம் செய்ய நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சந்தோஷப்பட்டாரு. ஆனா முல்லாக்கு ஒரே ஒரு யோசனை. என்னட்ட நிறைய உப்பு இருக்கு, ஆனா ஒரே ஒரு கலதை மட்டும் தான் இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டாரு. அதற்கு அந்த நண்பர் சொன்னாரு, என்ன நண்பா இப்படி யோசிக்கிறாய்? என்கிட்ட 9 கழுதை இருக்கு. வேணுமுன்னா வாடகைக்கு தரேன். ஒரு நாளைக்கு ஒரு கழுதை ₹1 மட்டும் கொடுங்கள்னு சொன்னாரு. இதை கேட்ட முல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் அந்த நண்பரோட வீட்டுக்கு போன முல்லா 9 கழுதையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதோட முதுகில உப்பு மூட்டையெல்லாம் ஏற்றினார். தன்னோட கழுதையும் சேர்த்து மொத்தம் 10 கழுதையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட பயணத்தை தொடங்கினார். பக்கத்து ஊர் போகிறதுக்கு முல்லாக்கு ஒரே ஒரு காட்டு வழிதான் இருந்துச்சு. அதனால ரொம்ப பத்திரமா காட்டு மிருகங்கள்லேருந்து எதுவும் தன்னோட கழுதையும் வாடகைக்கு வாங்கின கழுதையும் பிடிச்சி தின்னக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு கவனமாக பயணம் செஞ்சார். அப்போத்தான் திடீரென்று முல்லாக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே கழுதை எல்லாத்தையும் எண்ணி பார்த்தாரு. மொத்தம் 9 கழுதை தான் இருந்துச்சு. அதை பார்த்த முல்லாக்கு பகீரன்னு இருந்துச்சு. அடடா, ஒரு கழுதையை மிருகங்க பிடிச்சி போயிடுச்சு போல நினைச்சு மிகவும் வருத்தப்பட்டாரு. இது ரொம்ப ஆபத்தான பகுதியா இருக்கு, இங்க நேரத்தை வீண் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணம் செஞ்சாரு. அப்போ திடீரென்னு ஒரு தடவை கழுதை எண்ணி பார்த்தாரு. அப்போ 10 கழுதை சரியா இருந்துச்சு. அடடா, நம்ம கழுதைக்கு ஒன்றும் ஆகலை, பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு திரும்ப நம்ம கூட வந்து சேர்ந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் பயணம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா குழப்பமான மனதில் இருந்த முல்லா திரும்பவும் கழுதைகளை எண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ மறுபடியும் 9 கழுதை தான் இருந்துச்சு. கோபமான முல்லா தன் பயணம் செஞ்சுக்கிட்டே அந்த கழுதை மேல இருந்து கீழே இறங்கினாரு. இனிமே நான் நடந்தே தான் பயணம் செய்ய போறேன். கழுதை மேல பயணம் செய்ய 9 கழுதை மட்டும்தான் காட்டுது. நடந்து பயணம் செய்த 10 கழுதோட நீ சரியா இருக்கு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த முட்டாள் முல்லா கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறப்போ அந்த கழுதையை சேர்த்து என்ன மறந்துட்டாரு.